12ஆம் வகுப்பு கணிதம் 8வது சாப்டர் வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.4ல் வினா எண் 3 கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க யூஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ்ஒய் ப்ளஸ் 3 இசட் ஸ்கொயர் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வகைப்படுத்துறதுக்காக சுருக்கிப்போம். எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம். ப்ளஸ் 3 இசட் ஸ்கொயர் ஒய். முதல்ல யூஸ் ஈக்குவல் டு ஒரு எக்ஸு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் இங்கேயும் அதே போல் ஒரு ஒய் கேன்சல் ஆகிட்டுன்னா மேலே ஒரு ஒய் இருக்கும், கீழே ஒரு எக்ஸ் இருக்கும், ப்ளஸ் 3 இசட் ஸ்கொயர் ஒய். எக்ஸை பொறுத்து பகுதி வகையிடல் டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ எக்ஸ்ன்னு சொல்லலாம் அல்லது யூஎக்ஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது ஒய்ங்கிறது கான்ஸ்டண்ட்டு, அது ஒன்றும் செய்யக்கூடாது, அப்படியே இருக்கணும். எக்ஸை வகைப்படுத்தினா என்ன வரும்னா 1 வரும். ப்ளஸ் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துறதுனால ஒய் கான்ஸ்டன்ட், ஒய் அப்படியே தான் இருக்கும். மீதி என்ன இருக்குன்னா 1 பை எக்ஸ் இருக்குது. 1 பை எக்ஸை வகைப்படுத்தினா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் இதில் எக்ஸ் உறுப்பே இல்லை, அதனால் இது 0 ஆகிடுது. சீக்குவல் டு 1 பை ஒய் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது என்ன செய்கிறோம், மீசியமாக ரெண்டுத்துக்கும் கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்கிப்போம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு பெருக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம். குறுக்க பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். இதுதான் என்னென்னா டோ யூ பை டோ எக்ஸோட மதிப்பு. அடுத்ததாக ஒய்யை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். டோ யூ பை டோ ஒய் எதை இங்கே இருக்குல்ல, இதோ இருக்குது. இதை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட், அது அப்படியே தான் இருக்கும், அதை ஒன்றும் செய்ய வேணாம். மீதி என்ன இருக்குது, 1 பை ஒய் இருக்குது. 1 பை ஒய்யை வகைப்படுத்தினா மைனஸ் 1 பை ஒய் ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் ஒய் பை எக்ஸ். ஒய் பை எக்ஸில் நம்ம ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துறதுனால அந்த பை எக்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டு, அது அப்படியே தான் இருக்கும். மேலே இருக்கிற ஒய்யை வகைப்படுத்தினோம்னா 1 ப்ளஸ் கடைசியாக இருக்கிற இந்த 3 இசட் ஸ்கொயர் ஒய்யில் 3 இசட் ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டண்ட்டு, ஒய்யை வகைப்படுத்தினோம்னா 1. ஏன்னா நம்ம ஒய்யை பொறுத்து பகுதி வகையிடல் செய்கிறதுனால ஒய்க்கு மட்டும் மதிப்பு 1 வரும். மைனஸ் எக்ஸ் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸு ப்ளஸ் 3 இசட் ஸ்கொயர். அடுத்ததாக சீக்குவல் டு இந்த ரெண்டுத்துக்கும் மீசியமாக எக்ஸு ஒய் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு அப்படியே குறுக்க பிரிக்கிறோம். குறுக்க பிரிக்கிட்டால் என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். என்ன எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இசட் ஸ்கொயர். இதை கொஞ்சம் வரிசையாக எழுதிப்போம். முதல்ல மைனஸ் இருக்குல்ல, அதனால் முதல்ல ப்ளஸ் எழுதிப்போம், அடுத்ததாக மைனஸ் எழுதிப்போம். பை எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இசட் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் டோ யூ பை டோ ஒய்யோட மதிப்பு. கடைசியாக இங்கே இருக்கிற இந்த யூவை என்ன செய்ய போகிறோம், இசட்டை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். டோ யூ பை டோ இசட். இசட்டை பொறுத்து வகைப்படுத்தும் போது இதில் எக்ஸு மட்டும் ஒய் மட்டும்தான் இருக்குது, இசட் உறுப்பு இல்லை. ரெண்டாவதுலேயும் இசட் உறுப்பு இல்லை, அதனால் இந்த ரெண்டும் 0 ஆகிடும். இதுவும் ரெண்டாவதும் 0 ஆகிடும். ப்ளஸ் மூன்றாவது உறுப்பு இருக்குது இல்லையா, அதில் 3 ஒய் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டு, அதனால் அப்படியே இருக்கும். இசட் ஸ்கொயருங்கிறத நம்ம இசட்டை பொறுத்து வகைப்படுத்தும் போது இசட் ஸ்கொயருக்கு 2 இசட்னு வரும். சீக்குவல் டு 2 இன்ட்டு 3 6 ஒய் இன்ட்டு இசட் ஒய் இசட். இதுதான் டோ யூ பை டோ இசட்டோட மதிப்பு. அவ்வளோதான். ஓகே.